உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அப்போ இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சொல்லணும், நிறைய பண வரவுகள் வரும். அதிர்ஷ்ட தேவதை பக்கத்தில் இருக்கிறாள். பெண்களால் ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி? முடிந்த மட்டும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். இந்த பங்கு சந்தையில் அங்கெல்லாம் முதலீடு போடுறாங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்டில் சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டுமே வாழுவது என்பதை முடிவெடுக்கணும். சிவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? முருகனை நல்லா வழிபடணும். வள்ளி தெய்வானை சமேதகராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு திருத்தணி போனால் போதும். சிறப்பான ஒரு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தா குறையில்லாத வாழ்க்கை நடக்கும். ஓகே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? துளாராசிக்காரங்க தானம்மா இப்போ சமீபத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஜாக்பாட் அவங்களுக்கு தான். எல்லா கிரக நிலைகளுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி நல்ல மாற்றம், குரு நல்ல இடத்துக்கு போயிருக்கிறாரு, ராகுட 5ஆம் இடத்துல, கேது 11ஆம் இடத்துல. இப்படி வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜாம்பவான் கிரகங்கள் எல்லோருமே சாதகமாக இருக்க போது இந்த குட்டி குட்டி கிரகங்கள் மாறுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சொல்லணும், நிறைய பண வரவுகள் வரும். அதிர்ஷ்ட தேவதை பக்கத்தில் இருக்கிறாள். பெண்களால் ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். சொந்த தொழில் செய்யக்கூடிய, அதில் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிரமாதம். பங்கு சந்தையில் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தங்கம் வாங்கலாம், நிலம் வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க, முதலீடுகள் பண்ணுவாங்க. யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும். வங்கிகளிலிருந்து இவர்களுக்கு நிறைய கடன் கிடைக்கும். ஸோ தொழில் முன்னேற்றத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். பணம் ஒரு பக்கம் வரும், கூலிக்கு ஆளுங்க சூப்பராக செட் ஆவாங்க, அதுக்கு தகுந்த இடம் கிடைக்கும், செட் அமையும். இப்படிப்பட்ட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக விசுவாவசு வருடம் இருக்குது. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 9ல் குரு இருக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமாக கணக்குகள் போட்டு வாத்தியாரே அரண்டு மிரண்டு போகிற அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவாங்க. அதே மாதிரி இந்த முதல்ல வேலைக்காக காத்துட்ருக்காங்க பாருங்க, இன்னும் வேலைக்கே போகலை, இப்போ தான் படித்து முடிச்சு 6 மாதம் சும்மா இருக்கிறேன், இப்படிப்பட்டவங்களுக்கு எதிர்பார்க்காத கம்பெனிகள் எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கும். நான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் சில நேரங்களில் இந்த மருத்துவத்துறைகள், சட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம், பண வரவுகள் எல்லாம் இருக்கும். வேலை பளு எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வரவு எவ்வளோ வேணாலும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, அவங்க அப்போ பார்ப்பாங்க, இவங்க வீட்டில் கூட தூங்கலாம். ஆனால் சில துறையாளர்கள் இவங்களே டைரெக்டாக இறங்கணும். அதில் ஒன்று மருத்துவத்துறை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், நிறைய பேர் புகழை சம்பாதிச்சிடுவாங்க. இவ்வளோ பணம் வந்திருக்கு, என் வாழ்க்கை போச்சேன்னு வருத்தப்படுவாங்க. இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் கல்யாண வாழ்க்கை, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு அற்புதமான கல்யாண சூழல் இதில் உருவாகும். ஏன்னா 9ல் குரு இருக்கிறார். அதுபோல் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை கிடைக்கும். ஓடி போனவனுக்கு 9ல் குரு வெளிநாட்டுக்கு பயணங்களுக்கு உகந்தது. வெளிநாட்டிலேயே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஊரில் வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் கைகூடும். அது மாதிரி இந்த பொதுவாக இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. இது அப்படியே போகணும், 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓடும். இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? இவங்களும் பெருமாளை கும்பிடணும். மலை, அதாவது திருப்பதிக்கு போகலாம். இப்படி மலை மேல் ஏறி போய் பெருமாளை பார்க்கறதுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு மோசம், பயம் என்பது தேவையில்லை. ஆனால் இந்த வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் யாரும் சாதகமாக உட்காரலை. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி அமர்கிறார், 4ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார், 10ஆம் இடத்தில் கேது அமர்கிறார், 8ஆம் இடத்தில் குரு அமர்கிறார். அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய்
இவர்கள் அங்கங்கே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் தான் இந்த வண்டியை ஓட்ட போகிறேன் இந்த வருஷம். அப்போ இவங்க செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டால், முடிந்த மட்டும் கடன் வாங்குறத தவிர்க்கணும். யாரை நம்பியாவது போய் முதலீடுகள் போடுறத குறைக்கணும். இந்த பங்குச்சந்தையில் அங்கெங்கெல்லாம் முதலீடு போடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடம் வாங்கினா கூட போனால் போய் தொலைது 25,000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை வச்சு தரவோ படித்து ஒப்பந்தங்கள் போடுறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இந்த நாட்டில் சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டுமே வாழுவது என்பதை முடிவெடுக்கணும். தப்பாக கூட மறந்தும் கூட ஒரு சிறு தவறு பண்ணக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். தன குடும்ப பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வருமானங்கள் வரும். எக்ஸஸாக வராது தவிர, உங்கள் குடும்பம் நடத்துவதற்கும் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணணுமா, 10 லட்ச ரூபா செலவாகுமா, அந்த பணம் வரும். கண்டிப்பாக அதெல்லாம் பண வரவு இருக்கும், வந்துகிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய ஸ்கேலுக்கு போகிற பண வரவுகள் தடுமாற்றமாக இருக்கும். தேவைப்படுகின்ற செலவுக்கு தகுந்த எல்லா வரவுகளும் வந்துகிட்டு தான் இருக்கும். இதில் 4ஆம் இடத்துல ராகம் இருக்கிறார். குறிப்பாக வீட்டுக்குள்ளே பெற்ற தாயின் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதுபோல் பயணங்கள் போகிற போது வண்டி கிண்டி ஓட்டுறவங்க கவனமாக இருக்கணும். இந்த வண்டி ஓட்டுறதவே தொழிலாக வச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், சட்டப்படி நடந்துக்கணும், ஏமாந்து போயெல்லாம் பண்ணக்கூடாது. ராத்திரி பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்படி போகணுன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுறது உத்தமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு அங்கேருந்து கொண்டு மிதுனத்தில் இருந்துக்கிட்டு 2ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு புண்ணியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கும், வளர்கிற பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி அடிபட்டு நின்று போய் இப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தில் கூட இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில். ஆக இப்படியான அமைப்புகளில் பார்க்குற போது நன்மைகள் இருக்குது. சேதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சனி இருந்தால் சில செலவுகள், வெட்டி செலவுகள், வீண் அலைச்சல், வீண் பொல்லாப்பு இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா ரிப்பேர் வரும். உடம்பு கொஞ்சம் ரிப்பேர் வராமல் பார்த்துக்கணும். பேசுகிற போது ரிப்பேராக வார்த்தை போயிடக்கூடாது பார்த்துக்கணும். யார்கிட்ட போய் நிற்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறது அநேகமாக எல்லோரும் அப்படித்தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எச்சரிக்கை உணர்வு எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ ராசிக்கு ஒன்றுமே இல்லையா சார், எல்லாமே நெகட்டிவானு கேட்டால் அப்படி இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், வழக்கம் போல் நடந்து கொண்டிருப்பதில் தாமதம் இல்லை, தடைகள் இல்லை. புதிய முயற்சிகளுக்குத்தான் தடைகள் வரும். ஓகே. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது வந்து இல்லை, யோசிச்சுங்கிறத விட செலவாயிடுமோன்னு நீங்களாக பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு துறையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒப்புதலோட அவங்களோட ஆலோசனைகளோட பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே. சிவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? முருகனை நல்லா வழிபடணும். வள்ளி தெய்வானை சமேதகராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு திருத்தணி போனால் போதும். சிறப்பான ஒரு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தா குறையில்லாத வாழ்க்கை நடக்கும். ஓகே சார். அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே 7ஆம் இடத்துல போய் சர்றன்னு நேராக பார்க்குறாரு. அதனால் கோடி பாவங்கள் நிவர்த்தி பெறுகிற வருடம்னு எடுத்துக்கலாம். முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து கொள்ளுகின்ற வருடம். முயற்சிகள் செய்தால் வெற்றிகள் நிச்சயம். எடுத்த காரியங்கள் குறைவின்றி நடக்கும். திட்டங்கள் புறாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா வயதினர்களுமே உஷாராக முழிச்சுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இனிமேல் இப்படி விடக்கூடாது, இனிமேல் இப்படித்தான் இருக்கணும்னு புதிய திட்டங்கள், புதிய வழக்கங்கள், பல நடைமுறைகள் எல்லாம் வந்துடும். ஒரு புது மனிதனாக காட்சி கொடுக்கக்கூடிய வருடமாக தனுசுவில் பிறந்தவர்களை இந்த வருடம் பார்க்கலாம். அது கட்டாயமாக நடக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் கேட்டிங்கன்னா, இது எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொண்டை பெருசு, கொஞ்சம் கோபம் வந்துடும். பர்ஃபெக்டாக இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் அஷ்டாத்தம சனின்னு பேர். அந்த அஷ்டாத்தம சனிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகையை கொண்டாந்து முன்னாடி வைப்பார். நீ தானே திட்டின, இவங்களோட மல்லு கட்டு பார்ப்போம் அப்படின்னு திட்டு நடக்கும். அப்போ இந்த அஷ்டாத்தம சனி ஒரு பக்கம் இருக்கிற காரணத்தினால என்ன தான் உங்கள் முன்னாடி நடந்துக்கிட்டு போனாலும் நீங்கள் என்னங்கிறது ஒரு லிமிட் வச்சுக்கணும். BMW கார் வாங்கினாலும் பிரேக் வேணும், அது இல்லைன்னா அது நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு பிரேக்கை கையில் வச்சுக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விரோதங்களை உருவாக்குவார். நிறைய சிக்கல், சிரமங்கள், பிரச்சனையாக இருக்குது, படான ஒரு அட்வொகேட்டை பார்த்து கோர்ட்டுக்கு போயிடலாம். தயவு செய்து போயிடாதீங்க. என்ன இருந்தாலும் பேசி தீர்க்க முடியுமான்னு பாருங்கள். அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள் எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் சபையில் அமர்ந்தால் பேசி முடித்தால் முடியாது ஒன்றுமே இல்லை. இங்கே பேசுகிறது தானே கோர்ட்டில் பேசுகிறாங்க, அது இங்கே பேசுங்களேன், உட்காந்து பேசி முடிங்க.
கோர்ட்டுக்கு போகாதீங்க. ஏனென்றால் இந்த வருடம் விரோதங்கள் வந்து கொண்டே இருக்கும், அதை மட்டும் கவனத்தில் கொள்ளணும். ஆனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக வெற்றிகரமான வாழ்க்கை. நிறைய சம்பாதிப்பாங்க, பெண்கள் நிறைய தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பாங்க, நிறைய இந்த பொம்பளை பிள்ளைகளோட முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அந்த முதலிடத்துக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு 100 பேர் போனால் 80 பேர் இந்த பெண்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்களின் முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கும். இந்த வருடம் இந்த இதில் நிறைய பேர் வீடு வாங்கி பால் காய்ச்சுவாங்க. இந்த குரு வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இதுவரையும் எடுக்காத ஒரு வீரமான ஒரு முயற்சியை கையில் எடுப்பாங்க. அதன் மூலமாக வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் கிடைக்கும். நாகரிகமான முன்னேற்றங்கள் நிறைய பேர்களுக்கு உண்டு. பெயர் புகழ் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அவார்டு ரிவார்டு கூட இவங்களுக்கு சொந்தமாக்கப்படலாம். குரு இருந்துட்டா கோடி நன்மைகள் அல்லவா, சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல முன்னேற்றம் இந்த விசுவாவசு வருடம் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? நேராக ஸ்ரீரங்கம் போகணும், சக்கரை தாழ்வாரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுடணும். ஓகே, போயிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகுது? பொதுவாக நம்ம பேசுனது தான் ஒரு மிகப்பெரிய விடுதலை 7.5 சனியிலிருந்து. பொதுவாக 7.5 சனி விடுதலை என்பதை விட அது பாருங்கள் அப்படி அமைச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க கணக்கில். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் 7.5, 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா யோகம்னு இருக்கிறாங்க. 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்ட்டாங்க. அப்போ முடிசூடா சக்கரவர்த்தி என்றால் நீங்கள் உங்களை எந்த லெவலுக்கு வேணாலும் வளர்த்துக்கலாம், முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற பொருள் அது. அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் கடந்த 7.5 ஆண்டுகளாக வளரவே முடியாமல் தடுமாற்றத்தில் ஒரு படி ஏறினா 4 படி கீழே வர்ற மாதிரி, சார் நான் பட்டப்பாடு எனக்கு வார்த்தையாலேயே சொல்ல முடியல சாருங்கிற அளவுக்கு அவஸ்தைப்பட்டு, அதுலேயும் இந்த 30 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரூமை சாத்திட்டு அழுதுருப்பாங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தது. இதெல்லாம் இப்பொழுது மாறும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதை நோக்கிய பயணம் செய்தீர்கள், அதுக்குண்டான வாய்ப்புகள், அதை நோக்கிய வெற்றிகள் எல்லாம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. 3, 12 கூடைய திருதிய விரையாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு தவறும் கிடையாது. 2வது குரு பகவான் இருக்கிற இடத்தை சொதப்பிடுவார். அப்போ 6ஆம் இடத்தை சொதப்புகிற போது கடன்கள் கட்டப்படும், எல்லாம் கடன்கள் வாங்கி புதிய தொழில்கள் நடத்தப்படும், புதிய விருதிகளுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி பெறும். 6ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உழைப்பு. அந்த உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெருகும். யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டு தொடர்போட தொழில் துவங்குவாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபுட்டு பிஸ்னஸ்ஸு, இந்த அலங்கார சம்பந்தப்பட்ட பொருள்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாமே ஜவுளி கடை, தங்க நகைக்கடை, உணவகங்கள், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வியாபாரமாகும். இந்த மகரத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பள்ளிக்கூடத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு விசுவாசு வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ மகரம் ராசினியர்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? பக்கத்தில் பிள்ளையார் கோயில், இல்லை நரசிம்மர் கோயில், இல்லை ஆஞ்சநேயர் கோயில், ஏதாவது பக்கத்தில் இருந்தால் பாருங்கள், ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். போய் நல்லா வழிபடுங்க. இப்போ பிள்ளையார் கோயிலை கும்பிட போகணும்னா திங்கக்கிழமை காலையில் போயிடணும். நரசிம்மரை கும்பிடுறதுக்கு சனிக்கிழமை காலையில் போயிடணும். ஆஞ்சநேயரை கும்பிடுறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போங்க. இப்படிப்பட்ட தரிசனங்களை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும்? கும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். இன்னும் 7.5 சனி முடியலை, இருந்தாலும் அந்த சனி பகவான் தலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டார். அதான் யோசிக்கவே முடியாமல் இது தப்பாக போயிடுமோ, இது சரியாக வருமா, இது நல்லா இருக்குமான்னு இப்படியே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தவங்க இந்த கும்பம். கடந்த 2.5 வருஷம் இவங்க பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் சிறப்பான அமைப்புகள் இருந்திருந்தால் தப்பிச்சிருப்பாங்களே தவிர அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். இவைகளெல்லாம் இப்பொழுது தானாக மாறும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்பதை பரிபூரணமாக உணர்கிற இடத்துல இவங்க இருக்காங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார். உடல் நலம் தேரும். முதல்ல உடல் நலம் தேரும். இருந்த பகை, விரோதம், கெட்ட பெயரெல்லாம் இப்போ கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இவன் மோசமானவன் சொன்னவங்க அவன் என்னையா பண்ணுவான், அவனை தலையெழுத்தியா இப்படின்னு ஒத்துக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும். தொழில் ரீதியாக முடங்கி போயிருந்தவர்களுக்கு இப்போ தொழில் விருத்திகள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். ஊரை விட்டு போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கேருந்தே ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும்.
அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக கும்பத்தில் பிறந்தவங்க அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னே ஆசைப்படுவாங்க மனதளவில். ஏன்னா கும்பத்துக்கு 6ஆம் இடம் கடகம் தான் மனசு. அப்போ 6ஆம் இடம் தான் சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ சொந்த தொழில் பண்ணணும், சொந்த தொழில், இந்த எண்ணங்களுக்கு இப்போ ஒரு விடை கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல சொந்தமாக தொழில் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றம். அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க பாருங்க, இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பையன் இப்படி படிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே, அப்படி ஒத்துக்கொள்ளுகிற அளவிற்கு அந்த பையனோட வளர்ச்சி இருக்கும், அந்த பெண்ணோட வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருப்பது உயர்கல்வியிலே முன்னேற்றங்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க போகிற பிள்ளைகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கும். இப்படி இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் உண்டு. கூடவே இன்னொன்று என்னென்னா, ரத்தம் சார்ந்த வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும். ப்ரெஷரு, சுகரு, இல்லை இன்னும் எத்தனையோ சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போனால். இப்படி இந்த உடலில் ரத்தம் கொலஸ்ட்ராலு, இந்த ரத்தம் சார்ந்த வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் வயிற்றுக்கோளாறுகள் அவங்களுடைய சொத்து. ஜீரணக்கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள் அது இந்த காலத்தில் கொஞ்சம் அவங்களை அதிகமாகவே துன்பப்படுத்தும். அதுக்கு தகுந்தபடி உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இந்த வருஷம் உங்களுக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா 200% சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஓகே சார். இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார் சிறப்பாக இருக்கும்? இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் அங்கே போக மாட்டாங்க. நான் அங்கே ஒரு நாள் போனேன், இங்கே ஒரு நாள் போனேன் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது எல்லாருக்குமே சொன்னேன் என்னென்னா, ஒரு கோயிலுக்கு 100 வாட்டி போங்க. 100 கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்படி ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ ஏதாவது கோயிலுக்கு வளமையாக போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு ஜென்ம சனி வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறோம். அப்படின்றவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பாசிட்டிவாக ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு? அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் மீனராசிக்காரங்க கோடானு பேர் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி ஒதுக்கப்பட்டுட்டா உலகம் நடத்துக்காது, அப்படிலாம் இல்லை. அம்மா இன்னொன்று சொல்கிறேம்மா, கஷ்டங்கள் இல்லை இன்னும் வாழ்க்கை எது? கண்டிப்பாக கடந்து போவது தானே வாழ்க்கை. எதை கடந்திருக்கிறாய், எவ்வளவு அனுபவம் பெற்றிருக்கிறாய் என்பதுதான் இறைவன் கணக்கு. அந்த அடிப்படையில் இந்த வருஷம் இந்த பொதுவாக இந்த சனி மாற்றத்துக்கு பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மீனராசி பெண்களுக்கு மறதி குணம் வந்துடும். அதுவே அவங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கலாம். இந்த பர்ஃபெக்டாக வாழ்கிறன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அதில் கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சனி பகவான் வந்துட்டாலே அதை கடைப்பிடிக்க முடியாது. இனிமேல் இதெல்லாம் சரியாக வராது போல் இருக்குன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதெல்லாம் நல்லது. சனி வந்து அங்கே உட்கார்ந்தாலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் ஒரு துன்பமும் இல்லை. அப்போ 30 வயசுக்கு குறைஞ்சவங்களாக இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஒழுங்காக பாடம் எழுதாது, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க, நிறைய படிச்சுட்டு போய் 10 மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சில தொல்லைகள் வர ஆரம்பிக்கும். இதை பெற்றோர்கள் சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் கட்டி காத்து கூட்டிகிட்டு போகணும். பிள்ளைக்கு படிப்பு முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை, பிள்ளை முக்கியம் முதல்ல. இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த தொழில் செய்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ 4ல் குரு போயிட்டாரு, 12ல் ராகு வந்துட்டாரு. அந்த குரு பகவான் அங்கிருந்து ராகுவை பார்க்கிறாரு. கண்டிப்பாக சொந்த தொழில்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் இடமாற்றங்கள், கொஞ்சம் பணி மாற்றங்கள், இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் கூட அதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு குரு போகிற போது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் பெருகும். கார் வாகனங்கள் வாங்கலாம். தாய்க்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய விரோத போக்குகள் மறையும். கல்வி குழந்தைகள் புது பள்ளிக்கூடங்களுக்கு போவாங்க. பள்ளிக்கூடங்களாக நடத்திட்டு இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல சேர்க்கை கிடைக்கும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானால் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் தான் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம், புரட்சியாக நடக்கும். இதிலே சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3ஆம் இடம் என்பது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள், பகைமை உருவாகும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாக்கு என்பது 2ஆம் இடம். வாக்கு என்றால் 3ஆம் இடம். சாதாரணமாக பேசுகிறது 2ஆம் இடம். திட்டம் போட்டு இதை போய் கேட்டுட்டு வந்து தான் தீர்வான்ட்டு போகிறாங்க பாருங்க, அங்கே 3ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புல ஏதாவது சின்ன குறைகள் தெரிந்தால் கொஞ்சம் உடனே டாக்டரை பார்த்துடணும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஒத்த தலைவலி இருக்கும், ஸ்கின் அலர்ஜி வரும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டோம். நான் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லுவேன், 7.5 சனி துவங்குது, கட்டாயமாக நேரத்துக்கு தூங்குங்க.
தூக்கம் கெடுக்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் மீன ராசி அம்மாவாக இல்லாமல் உங்கள் குழந்தை மீன ராசியாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் படுக்க வச்சு காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டு பழக்குங்க. நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, அந்த குழந்தைய உட்காந்து படிக்கணும் அப்படி மாதிரி போனீங்கன்னா அந்த குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுக்கிட்டால் போதும். மீனராசிக்கு இந்த 7 சனி என்பது ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணாது, ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக வரும். கண்டிப்பாக இந்த வருடம் விசுவாவசு வரதை பொறுத்தளவு மற்ற கிரக நிலைகளும் இருக்குல்ல, அதனால் அதன் அடிப்படையில் பார்க்குற போது செவ்வாய் எல்லாம் ரொம்ப யோகாதிபதி. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல உட்காருவார். ஸோ அதெல்லாம் இவங்களை காப்பாற்றி கொடுத்துரும், பெரிய பயம் தேவையில்லை. ஓகே சார். ஸோ ரொம்ப பயந்து போய் இருக்கிற மீனம் ராசிக்கு ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் கூறியிருக்கிறீங்க. இவங்களுக்கு பரிகாரமாக என்ன சிறப்பாக இருக்கும்? இவங்க வந்து ஐயப்பனை கும்பிடலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஸ்டேட்டில் நிறைய கோயில் இருக்குது. சில பேர் வெளி ஸ்டேட்டில் போய் சாமி கும்பிட போகிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக. இப்படி போய் சாமியை கும்பிட்டு இருந்தாங்கன்னா திருப்தியாக இருப்பாங்க, நல்லது இருக்கும். ஓகே. ஸோ நம்ம நாட்டை விட்டு தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு போய் சாமி கும்பிடணும். சில பேர் மலேசியாவில் போய் முருகனை கும்பிட்டு வராங்க, அந்த மாதிரி. ஓகே சார். இந்த வருகிற தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போது? 12 ராசிக்காரர்களும் இந்த 3 முக்கிய பயிற்சிகளையும் பார்த்து பயந்து போய் இருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கிறாங்க. அதற்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகவும் நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா.